Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number sets, relations and functions different functions என்னென்னன்னு பார்த்தோம். அதோட graphical representations எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதை நீங்க எப்படி visualize பண்ணலாம், அது எப்படி நீங்க புரிஞ்சிக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம last class பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் that is nothing but graphical transformation. Graphs நம்ம எப்படிலாம் transform பண்ணலாம்னு பார்க்க போறோம். That is இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Graphical transformations பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். Graphical transformations அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணா அது எப்படிலாம் கிராஃப்ஸ்ல வந்து மாற்றங்கள் நடக்குது, எப்படி கிராஃப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படினா கால்குலஸ்ல வந்து உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், அது எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கும், எந்த பக்கம் உங்களுக்கு கிராஃப் இருக்காது என்றதெல்லாம் வந்து உங்களால ஈஸியா வந்து விஷுவலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க வரைஞ்சி பிளாட் பண்ணணும்னு தேவை கிடையாது. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி நீங்க ஹையர் கிளாஸ் போய்ட்டீங்க, இதுக்கப்புறம் கிராஃப்ஸ் எல்லாமே திரும்பி எக்ஸ் ஒய் வேல்யூ வச்சு பிளாட் பண்ணாம ஒரு கிராஃப் கொடுத்துட்டா சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு மற்ற ரிலேஷன்ஸும் இருக்கும். அதை வச்சு நீங்கள் எப்படி கிராஃப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் வந்து இந்த பக்கம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, மிரர் இமேஜ், அந்த தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸே வந்து எப்படி ஃபங்க்ஷன்ஸ் டு ஃபங்க்ஷன் எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த f ஆஃப் எக்ஸை நான் இன்னொரு ஃபங்க்ஷன் தட் இஸ் y1 is equal to minus of f of x பண்ணுறேன். அதாவது என்ன, y is equal to f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் நான் ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா y1 is equal to minus of f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு f of x னு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ minus of f of x னு இருந்ததுன்னா அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ளிப் அபவுட், நல்லா கவனிங்க, ஃப்ளிப் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக ஃப்ளிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்? நான் நேற்றே சொன்னேன், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறேன். எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண போகிறேன்? y1 ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் சச் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்படி பண்ணேன்னா எனக்கு இந்த கிராஃப் எப்படி மாறும்? என்ன சொன்ன உங்களுக்கு? கிராஃபு ஃப்ளிப் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஆல்ரெடி இருக்கிற கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளிப்பு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸில் மிரர் இமேஜ். ஸோ உங்களுக்கு எப்படி கிராஃப் கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த கிராஃப் என்ன? y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், அது வந்து உங்களுக்கு நோன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு இ பவர் எக்ஸ் ஃபங்க்ஷன், லான் எக்ஸ் ஃபங்க்ஷன், இல்லை ஏதாவது 3x + 5 ஃபங்க்ஷன், இல்லை x இஸ் ஈக்குவல் டு y ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாகனா இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் நத்திங் பட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நான் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படியே என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச கிராஃபை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஃப்ளிப் பண்ணணும். அதாவது மிரர் இமேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் வந்து உங்களுக்கு y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது உங்களோட நார்மல் கிராஃப், இதோட ரிஃப்ளெக்ஷன், இதோட
ரிஃப்ளெக்ஷன். அதனால தான் இதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் ரிஃப்ளெக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் ரிஃப்ளெக்ஷன்லே செகண்ட், இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் y is equal to f of x ன்னு இருக்கு. ஓகே, எனக்கு இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் நத்திங் பட் y1 என்னன்றதுனா f of minus x. f of இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது f of x எடுத்துட்டு நெகட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணுறது, இங்கே எடுக்கிற x வேல்யூவே நெகட்டிவில் இருக்கிறது. ஓகேவா, அதுவும் டிஃப்ரெண்ட். சரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராஃபில் இருக்கும்? தட் இஸ் flip about y axis. டுவர்ட்ஸ் y axisல உங்களுக்கு flip இருக்கும். டுவர்ட்ஸ் y axisல உங்களுக்கு flip இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், y is equal to ln x எடுத்துக்கிறேன். logarithm of xக்கு என்ன உங்களுக்கு கிராஃபு, log of xக்கு என்ன கிராஃபு நேற்று நம்ம பார்த்தோம். அதாவது ஃபார் அன் இன்க்ரீசிங் தட் இஸ் a greater than 1க்கு வந்து இதுதான் உங்களோட கிராஃப். இப்போ இதுக்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எதோட கிராஃபு, y is equal to ln x. இதுக்கு இந்த கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். என்ன கண்டிஷன்? y1 வந்து ln of minus x. ln of minus x. ln of minus x அப்படின்னா என்ன அர்த்தம்? y axis டுவர்ட்ஸில் ஃப்ளிப் ஆகுது. இதான் y axis, இதில் ஃப்ளிப். இங்கே பாருங்கள், இது x axis. x axisோட மிரர் இமேஜ். இங்கே y axisோட மிரர் இமேஜ். அப்போ எப்படி வரும் உங்களுக்கு கிராஃபு? y axisோட மிரர் இமேஜ். உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். இதுதான் வந்து y is equal to ln of minus x. அதாவது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, ln of minus xன்னு கொடுத்துருக்காங்க. ஓ, ln of minus xனா எப்படி வரும்? எவ்ரிதிங் வில் பி இன் த நெகட்டிவ் சைடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கும். தட் இஸ் y செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஃப்ரீயாக எம்டியாக இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்துட்டு அசியூம் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து பாசிபிள் அப்படின்றது உங்களுக்கு தோணணும். இதெல்லாம் அதுக்கு தான் படிக்கிறது. ஒவ்வொரு டைம் ஒரு சில கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த மாதிரியான கிராஃப்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் மாற எந்த மாதிரியான கிராஃப்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்றது அதனால தான் நீங்கள் வந்து இப்போவே வந்து படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம 2 பார்த்தோம். அது என்ன, ரிஃப்ளெக்ஷன் ஒன்று பார்த்தோம். அதில் 2 கேஸ் இப்போ பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒன்று y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்து அதில் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் மைனஸ் f of xன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளிப் அபவுட் x ஆக்சிஸ் கிடைக்குது. நீங்கள் வேல்யூஸை புட் பண்ணி பார்த்தாலும் இப்படி தான் கிடைக்கும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 1 போடுறேன், -1. எக்ஸோட வேல்யூ 2 போடுறேன், -4. எக்ஸோட வேல்யூ 3 போடுறேன், -9. எல்லாமே நெகட்டிவில் வந்துடும். அதே மாதிரி மைனஸ் வேல்யூஸ் போட்டாலும் அதே மாதிரி எல்லாமே நெகட்டிவில் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் தான் வரும். அது எப்படி நடக்குதுன்றது தான் பார்க்கணும். அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு மனசில் வந்து தெரியணும், ஓகே இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷனா, இதுக்கு ஃப்ளிப் அப்படியே இதோட மிரர் இமேஜ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி f of minus xன்னு இருந்ததுன்னா flip about y axis. நல்லா பாருங்கள், இதில் சேஞ்ச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா f of xன்றது என்ன, y ஃபங்க்ஷனோட சேஞ்ச். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஃபுல்லாக y ஃபங்க்ஷனில் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் flip about y axis. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் y ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு நெகட்டிவ் சைன் கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் என்ன சொல்கிறது, y கூட டேரெக்டாக ரிலேட் ஆகலை, அதனால தான் இது எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது y கூட ரிலேட் ஆகிறதுனால தான் இது ஃப்ளிப் அபவுட் y ஆக்சிஸ். ஃப்ளிப் அபவுட் y ஆக்சிஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷனோட கேஸ் 3. கேஸ் 3 என்ன அப்படின்னா, y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
ஓகேவா அதோட இன்வர்ஸ் தட் இஸ் y1 is equal to f inverse of x. அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் எப்படி கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது எந்த மாதிரியான கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னா reflection along y is equal to x. reflection along y is equal to x line அப்படின்னா என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகேவா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் that is y is equal to e power x. y is equal to e power x. இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன y is equal to e power x க்கு இன்வர்ஸ் என்ன நேற்று தான் சொன்னேன். இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஸ்வாப் x and y ஸ்வாப் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது எல்லாமே x டேர்ம்ஸில் y is equal to எழுதணும். அதுதான் உங்களோட ஃபைனல் இன்வர்ஸ். இதுக்கு எப்படி வரும் இன்வர்ஸ் சொல்லுங்கள். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம் x is equal to e power yன்னு வந்துடும். எனக்கு y is equal to எழுதணும். ஸோ இந்த ஈயை கேன்சல் பண்ணுறதுக்கு டேக்கிங் log on both sides என்ன ஆகுது ln x இங்கே y வந்துடும். ஸோ f inverse of xன்றது என்ன ln x. ஓகேவா சரி இப்போ இதோட கிராஃப்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் e power x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் நேற்று நம்ம பார்த்தோம் a power x அப்படின்னு சொல்லிட்டு a greater than 1க்கு கிராஃப் எப்படி இருக்கும் it is an increasing graph. எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா கரெக்டா இது it is an increasing graph. இதோட கிராஃப் இது எதோட கிராஃப் y is equal to e power x. அதே மாதிரி ln x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் இப்போ தான் பார்த்தோம் ln x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ln x ஓட கிராஃப். ஓகே நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதோட இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கிராஃபிக்கெல்லாம் எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் ரிஃப்ளெக்ஷன் அலாங் y is equal to x லைன். இங்கே y is equal to xன்றது எந்த லைன் y is equal to xன்றது எந்த லைன் நல்லா பாருங்கள் y is equal to xன்றது எந்த லைன் இதுதான் y is equal to x. இதுவும் இதையும் பாருங்கள் இதோட மிரர் இமேஜ் அப்படியே இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இதோட ரிஃப்ளெக்ஷன் இது. ஸோ ln xக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் e power x கிடைக்கும். e power xக்கு இன்வர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ln x கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது நார்மல் கிராஃப் உங்களுக்கு எப்படி ஆகும் y is equal to x லைனோட y is equal to x லைன் அக்ராஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து இந்த கண்டிஷன் புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கீழே 3 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ரிஃப்ளெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ஷன். இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஓகேவா ஒய் ஆக்சிஸ் வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் லைனை வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோட மேஜர் பார்ட் தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதுங்களா. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த செக்ஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ.